பேக் டு அவர் சேனல் நவனித் vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெயின் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து ஆக்ரா வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். எந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து ஹசரத் நிசாமுதீன் போற கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ல தான் இன்னைக்கு வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கோச்சஸ். இதான் அந்த ட்ரெயின். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கோச்சஸா இருக்கும். கரீப் ரத் ட்ரெயின். இந்த ட்ரெயினை பற்றி நிறைய ஸ்பெஷல் விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த கரீப் ரத் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock டிபெண்ட் ஆகுது. எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் டிராவல் ஆகுது. 28 hours எடுத்துக்குது இந்த ட்ரெயின் வந்து ஹசரத் நிசாமுதீனை ரீச் பண்ண. இந்த ட்ரெயினை பற்றி நம்ம ஃபுல் இன்ஃபோ, இந்த ட்ரெயினை பற்றி ஃபுல் நம்ம டிராவல் vlog பண்ணி இதோட ரிவ்யூவை பார்ப்போம். சரி வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த வந்தே பாரத் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து விஜயவாடா போகிற வந்தே பாரத் ட்ரெயின். இதுதான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் கைஸ். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்குது, அதனால வந்து சரியாக வந்து பேச முடியல. நம்ம வந்து இன்னைக்கு டிராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி ரீச் ஆகுது. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷன் ரீச் ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்ம நார்த்துக்கு போகிற ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ட்ரெயின் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஷார்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேபின் வந்து அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இந்த ட்ரெயினோட ஒரு ஸ்பெஷல் மேட்ரு இருக்குது. நான் அதை வந்து போக போக வீடியோவில் சொல்கிறேன். உள்ள வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்பவே வந்து கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd AC கோச் தான். ஆனா வந்து இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன வந்து பாத்தீங்கன்னா கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் 3rd AC கோச்சஸ் விட ஃபேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதே 3rd AC கோச்ல நீங்க வந்து சென்னையில இருந்து ஹசரத் நிசாமுதீன் அதாவது நியூ டெல்லி போகும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அந்த டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2800 ரூபா வந்து ஃபேர் வரும். ஆனா இந்த கரீப் ரத்ல வந்து டிராவல் பண்ணீங்கன்னா 1500 rupees தான் வரும். அதே மாதிரி லிமிடெட் ஸ்டாப்ஸ் தான். இது வந்து ஒரு ப்ரீமியம் ட்ரெயின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்தானி தூரந்தோ எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரீப் ரத்தும் அதே டைம் எடுத்து சென்னையிலேருந்து டெல்லி போகுது. குறிப்பா வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து கிட்டத்தட்ட 30 hours மேல எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் வந்து 28.5 hours சென்னையிலேருந்து நியூ டெல்லி ரீச் பண்றாங்க. 2200 கிலோமீட்டர் 28 hours ரீச் பண்றாங்க. அதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd AC கோச் அப்படின்றதுனால இந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு பில்லோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. லினன் வந்து இதுல வச்சிருக்காங்க. லினன் வந்து பாத்தீங்கன்னா 2 பீஸ் கொடுப்பாங்க. அது வந்து இங்க வச்சிருக்காங்க. இது வந்து லைட்டா கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பர்த் வரும். அந்த பர்த்தை எடுத்துட்டு
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லினன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஒரு திக்கான பிளாங்கெட்டு, ஒரு பில்லோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேனு, எல்லாமே வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நார்மலாக ஒரு தேர்ட் ஏசியில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்த்து நீங்கள் வந்து எந்த தேர்ட் ஏசிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சைடு பர்த்து இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 4 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நார்மல் தேர்ட் ஏசிக்கும் இந்த கரீப் ரத் தேர்ட் ஏசிக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. சரி வாங்க இந்த ட்ரெயினில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஷார்ப்பாக 6 o'clockலாம் எடுத்துட்டாங்க. 6 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. நம்ம பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராவை நோக்கி நம்ம வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் போக போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் 10 ஸ்டாப் தான் எடுத்துக்குது. சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு 10 ஸ்டாப் தான் வந்து எடுத்துக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்த ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கூடூருக்கு அடுத்து ஓங்கோல் அடுத்து விஜயவாடா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாராங்கல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலரஷா அடுத்தது போபால் அடுத்தது ஜான்சி, குவாலியர், ஆக்ரா, ஹசரத் நிசாமுதீன். 10 ஸ்டேஷன் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஷெட்யூல்டு ஹால்ட் படி 10 ஸ்டேஷனில் நிற்கும். அதே மாதிரி 28.5 hours சென்னையிலேருந்து ஹசரத் ஸ்டேஷனை வந்து ரீச் ஆகும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கூடூர் ஜங்ஷன் வந்திருக்கு. இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஆல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடூர் தான். ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூருக்கு முன்னாடி கூடூர், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஆல்ட்டு. கூடூருக்கு அப்புறம் ஓங்கோல், நெல்லூர் ஸ்டாப்பிங் கிடையாது. கூடூருக்கு அப்புறம் ஓங்கோலுக்கு அப்புறம் டைரெக்டாக விஜயவாடா தான். பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 100ல் மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக போயிட்டு இருக்காங்க ட்ரெயினு. பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா 2 hours ஒன்ஸ் தான் ஸ்டாப்பிங் இருக்கு. ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லிமிட்டடாக தான் சேல் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி ஃபெசிலிட்டி வந்து கிடையாது. அதனால வெளியிலேருந்து சேல் பண்ணுறது லிமிட்டடாக தான் ஃபுட்டெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்டு வாங்கிட்டேன். அங்கேயே வந்து IRCTC கேன்டீன்லேயே வந்து நான் ஃபுட்டு வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டேஷனில் நீங்கள் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா உள்ளேயும் சேல் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. பட் பேண்ட்ரி மாதிரி எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே சேல் பண்ணுறது இல்லை. நீங்கள் இந்த ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் முன்னாடியே ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேயே இல்லை வரும்போது நீங்கள் வெளியிலேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும்.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஸ்டேஷனில் நின்றுருக்கு. விஜயவாடா ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாப் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து ½ hour டிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஸ்டேஷன் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து கிடைக்கும். இங்கே வந்து கரெக்டாக வந்து இப்போ 12:15க்கு வந்திருக்கு. டைமிங் படி வந்து பார்த்தீங்கன்னா 11:40க்கே வந்து விஜயவாடா ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வரணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour டிலேயில் 12:05க்கு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் சேல் பண்ணுறாங்க. எல்லாமே உங்களுக்கு வெஜ் மீல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, அப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து இங்கே கீழே சேல் பண்ணுறாங்க. வேணுன்னா வாங்கிக்கோங்க. ஃப்ரூட்ஸும் எல்லாமே கிடைக்கும், இங்கே வாங்கிக்கலாம். விஜயவாடா ஸ்டேஷன் இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிலேயில் தான் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் டிலேவை சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. வாராங்கல் தாண்டி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 hour டிலேயில் ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷெட்யூல்டு ஆல்ட் போடுறாங்க. சிக்னல் இல்லாமல், சிக்னல் சரியாக கிடைக்காம அன்ஷெட்யூல்டு ஆல்ட் போடுறாங்க. மற்றபடி ஷெட்யூல்டு ஆல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. 2 hours ஒன்ஸ் தான் ஒரு ஸ்டாப் வருது. இப்போ வாராங்கல் வந்து தெலுங்கானாவில் வாராங்கல் ஒன்று மட்டும்தான் ஒரு ஸ்டாப்பு. அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பலரஷா தான், மகாராஷ்டிராவில் இருக்கிற பலரஷா தான் அடுத்த ஸ்டாப்பு. இப்படி தான் போயிட்டுருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. வாராங்கல் தாண்டி போயிட்டுருக்கு. பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கரிபுரத் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2006 தான் ஃபஸ்ட்டு இந்த கரிபுரத் எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்தாங்க. இந்த கரிபுரத் எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். அதுதான் இந்த கரிபுரத்தோட மோட்டிவ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயினை விட கிட்டத்தட்ட 20 to 30% ஃபேர் வந்து இது வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்லே. அதுதான் இதுக்கான அர்த்தம். 2006 தான் ஃபஸ்ட்டு கரிபுரத் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த கரிபுரத் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுற கரிபுரத் தான் இந்தியாஸ் லாங்கஸ்ட் கரிபுரத், சென்னை டு ஹசரத் நிஜாமுதீன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பலரஷா ஜங்ஷன் வந்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes டிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா பலரஷா ஸ்டேஷன் வந்துருக்கு. பலரஷா ஸ்டேஷனில் வந்து ஷெட்யூல் பார்த்தேன். எல்லா ட்ரெயினுமே இந்த ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட லேட்டாக தான் வந்துட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. பட் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes. அதெல்லாம் வந்து பெரிய டிலே இல்லை. நிறைய ஸ்லாக் டைம் இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்து கவர் பண்ணிடுவாங்க. நாக்பூருக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து ரெட்டிஃபை ஆகிடும் நம்பலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலரஷா ஸ்டேஷன், அடுத்து வந்து நாக்பூர் தான். நாக்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் இங்கேருந்து. அது ஒரு 2 hours ஆகும் ஆல்மோஸ்ட். பார்க்கலாம் நாளைக்கு காலையில் டிலேயில் வந்து சரியாக போகுது.
நாக்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கு. இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours நான் ஸ்டாப் ரன்னாக இருக்கும் போது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போபால் தான். ஒரு 5 hours நான் ஸ்டாப் ரன்னாக இருக்கும் போது நாக்பூர் டு போபால். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து தூங்க வேண்டியதான், ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நாளைக்கு காலையில் நம்ம ஆக்ரா ஸ்டேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்சிடிசி கேட்ரிங் அப்படின்ற ஒன்று இருக்குது. நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி நம்ம வெளியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கி சாப்பிடலாம் ட்ரெயினில் இருக்கும்போது. அதுதான் நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெயினில் ஃபுட்டு சில பேருக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஃபுட்ஸ் தான் சேல் பண்ணுறாங்க. அதனால நான் முன்னாடியே வந்து இதில் ஆர்டர் பண்ணேன். ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினலாக தான் இருந்தது. ஒரு 120 தான் ஆச்சு, 140 தான் ஆச்சு. 2 பேருக்கு நான் வாங்கினேன். ஒரு 5 ரொட்டி ஒரு கிரேவி மாதிரி வாங்கினேன். நல்லா தான் இருந்தது. ரேட்லாம் ஓகேவாக தான் இருந்தது. அதனால வாங்கினேன். சரி, காலையில் கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்சால் நைட்டு எழுந்திருந்தால். குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. ஆனால் 10 o'clock ஆகுது. 7:50க்கு ஆக்ரா போகுன்னு சொன்னாங்களே, என்ன 10 o'clock ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டிலேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 hours டிலேயில் ட்ரெயின் போயிட்டுருக்கான். ஸோ சேட். ஒரு 5 hours டிலேயில் ட்ரெயின் போயிட்டுருக்கான். இப்போ தான் கிட்டத்தட்ட ஜான்சி ஸ்டேஷனில் இன்னும் சிக்னல் வராமல் அவுட்டரில் நிற்கிறான். இன்னும் வந்து நம்ம வந்து ஆக்ரா போகிறதுக்கே 1 o'clock ஆகுன்றாங்க. இதனால வந்து நம்ம பிளான் போட்டதெல்லாம் வந்து வீணா போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 8 o'clock ஆக்ரா போயிடலான்னு சொல்லி ரூம் எல்லாம் புக் பண்ணி ஒரு பிளான் போட்டா, ட்ரெயின் டிரைவர் அதுக்கு மேலே ஒரு பிளானை போட்டு 1 o'clock தான் நம்மளை கொண்டு போய் விட்றாராம். ஏதோ ஒரு பிளான் நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆகணும். பார்க்குறோம் என்னன்னு தெரியல. இல்லை, இன்னும் என்ன மோசமான விஷயம் என்னன்னா, குளிர் 13 டிகிரி இருக்கு ஜான்சியில். இந்த குளிர் டெம்பரேச்சர் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. 13 டிகிரி இருக்கு. சும்மா ஊட்டி மாதிரி இருக்கு. நான் ஊட்டியில இருந்ததுனால எனக்கு ஊட்டி கிளைமேட் மாதிரியே தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெரி கோல்டு ட்ரெயினுக்குள்ள. ஆனால் ஏசி வந்து ஆப்டிமமா நல்லா ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஒரு 23லயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏசி ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து உள்ள வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருக்கு. அதனால உங்களுக்கு 23ல தான் மெயின்டைன் ஆகும் டெம்பரேச்சர். நீங்க எவ்வளவுதான் வெளில வந்து குளிர ஃபேஸ் பண்ணாலும். நிறைய பேர் சொல்லுவாங்க, டிசம்பர்ல தானே போற, எதுக்கு ஏசி ட்ரெயின்? அப்படிலாம் சொன்னா கேட்டுறாதீங்க. ஏசி ட்ரெயின் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊர் பக்கம் ஆந்திராலாம் நேற்று பயங்கர டெம்பரேச்சர், நல்லா வெயிலாவே இருந்தது. அப்படியே கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா தானோன்னு பயங்கர குளிராயிருச்சு. இருந்தாலுமே உள்ள டெம்பரேச்சர் அதே 23 டிகிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. அதனால நீங்க 3rd ஏசியை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை கீழே இறங்கிலாம் நிற்கிறாங்க. இன்னும் சிக்னல் வரல. இன்னும் இவ்வளோ லேட்டாக வருது என்னன்னு தெரியல. இந்த ரூட்டில் வர எல்லா ட்ரெயினுமே லேட்டு. நம்ம ட்ரெயின் தான் லேட்டுன்னு பார்த்தா, முன்னாடி போகிற ஒரு 4 ட்ரெயின் டிலேல தான் வருது, பின்னாடி ஒரு 4 ட்ரெயின் டிலேல தான் வருது. என்ன விஷயம்னு தெரியல. சரி போய் பார்க்கலாம் வாங்க. பட் டெம்பரேச்சர் அல்டிமேட்டாக இருக்குது. ஏதோ ஊட்டிக்குள்ளே வந்து ட்ரெயினை வந்து விட்ட மாதிரியே இருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நார்த் வரதுனால நமக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது மவுண்டன்ஸில் தானடா குளிருன்னு சொன்னீங்க, இப்போ பிளெயின்ஸ்லேயே குளிருதுடா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்ரா கிட்ட வந்துட்டோம். ஆக்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 20 kilometers இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுது. கிட்டத்தட்ட நம்ம ஆக்ரா ரீச் பண்ணுற டைம் இங்கே ஷெட்யூல் படி 7 o'clock நம்ம ரீச் பண்ணி 7:50க்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். அதுக்கு 8னே வச்சுக்கலாம். 7 hours டிலேல போயிட்டுருக்கு. 8 o'clock ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் வந்து இப்போ 3 o'clock தான் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. ரொம்ப வந்து டிலேல போயிருக்கு. ஏன் என்ன காரணம்னு தெரியல. நான் ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கும்போது இந்த ரூட்ல வர மோஸ்டா எல்லா ட்ரெயினுமே டிலேல தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை முன்னாடிலாம் நிறைய ட்ரெயின் இன்னுமே டிலேல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்போதான் ஜாஜூன்னு ஒரு ஸ்டேஷன் ஆக்ரா கிட்ட வந்திருக்கோம். கடைசியில் இப்போ ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ, இறங்க போகிற டைம்னு வர்றதுனால நம்ம இந்த ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம்.
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினை பற்றி பேசுறது கிளீனினஸ் பக்காவாக இருக்குது. கிளீனினஸ்க்கு 10 out of 10 கொடுக்கலாம். அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா OBH டீம் இருக்காங்க. OBHனா ஆன்போர்ட் ஹவுஸ் கீப்பிங். அது சில ட்ரெயினில் தான் இருப்பாங்க, இந்த லாங் ரன்னிங் சில ட்ரெயினில் இருப்பாங்க இந்த OBH டீம். அவங்க வந்து ரொம்பவே கோஆப்ரேட்டிவாக எல்லாமே வந்து எல்லா கோச்சுமே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாங்க. அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம ரெஸ்ட் ரூம்லலாம் நிறைய ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோப் லிக்விட்லாம் ப்ரொவைடே பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்குது, கோச்சிங் வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது க்ளீனாக இல்லைன்னு சொன்னால் கூட வந்து க்ளீன் பண்ணி தராங்க. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால க்ளீனிங்ஸ் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்ஃபர்ட்லாம் வந்து எந்த குறையுமே இல்லை. எல்லாமே இந்த ஏசி கோச்சஸ்னால டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 டிகிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து 18 டிகிரி மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கோச் வந்து டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப குளிராகவும் இல்லாமல் நல்லா ஒரு வேர்க்காமல் நல்ல டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 hours டிலே. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். அது மட்டும் கொஞ்சம் சரியான இந்த ட்ரெயின் வந்து ஒரு பக்காவான ட்ரெயின் சென்னையிலேருந்து நீங்கள் டெல்லி. மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஏதோ டிலேயில் ஓடுது. மற்றபடி லாஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 டைம் ஒரு 1 hour டிலே, ஒரு 1/2 hour டிலே அந்த மாதிரி தான் ரீச் ஆகிருக்கு. தவிர மீதி எல்லாம் கரெக்டான டைமிங்கில் தான் ட்ரெயின் ரன். கண்டிப்பாக இந்த ட்ரெயினை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்றைக்கி ஏதோ அன்எக்ஸ்பெக்டட் டிலேன்னு தான் நினைக்கிறேன். இது ரெகுலராக நடக்கிறது. அதனால் நீங்கள் இந்த ட்ரெயினை வந்து நம்பி சரி நான் ஆக்ரா ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா கண்ட் ரீச் பண்ணிட்டோம். எத்தனை மணிக்கு ரீச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3:28க்கு ரீச் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 hours டிலேயில் வந்து ஆக்ரா கண்ட்ன்றது ரீச் பண்ணியிருக்கோம். நம்மளோட ட்ரெயின் இங்கே தான் நிற்கிது. இங்கே ஆக்ராவில் வந்து ஒரு 2 minutes ஆல்ட் தான். பட் நிறைய பேர் இறங்குறாங்க, அதனால ட்ரெயின் நிற்கிது. நிறைய பேர் இறங்குறாங்க, நிறைய பேர் ஏறுறாங்க. இதில் என்ன கொடுமையான விஷயம்னா இந்த ஆக்ராவிலேருந்து டெல்லி போக சில பேர் கரிபுரத்தில் போகலாம், ஏசியில் போகலான்னு புக் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நிலைமை நினச்சி பார்த்தா 7.5 மணி நேரம் இந்த ஸ்டேஷனில் எப்படி உட்காந்துருப்பாங்கன்னு தெரியல. வேறு ஏதாவது ஆப்ஷன் எடுத்து தான் போய் ஆகணும். ஏன்னா பிளான்ஸ்லாம் கேன்சல் ஆயிடும். இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் வந்து 2 பிளான் வச்சுருந்தேன். அதில் ஒரு பிளான் இப்போ வந்து கேன்சல் தான். ஒரு 7 hours டிலே அன்எக்ஸ்பெக்டட் தான். மற்றபடி ட்ரெயின் சூப்பராகவே இருந்தது. ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் க்ளீனான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுலேயே ஒரு க்ளீனஸ்ட்டு ட்ரெயின்னே சொல்லலாம். கன்ஃபார்ம் இதில் ட்ராவல் பண்ணுங்க. ட்ரெயினும் எடுத்துட்டாங்க. சரி வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் பழைய வீடியோஸ்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து டியூஸ்டே ஆர் மண்டே எடுக்கிறாங்க ரிட்டன். சரி ஓகே கைஸ், பாய் கைஸ்.